ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைடலுக்குலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜடப்பிள்ளை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஜடப்பிள்ளை ரெடி பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற வேஸ்ட் அட்டைப்பெட்டியிலேருந்து இந்த மாதிரி நான் என்னோடய வளையல் சேப்புக்கு ஒரு பீஸும், அப்புறமா 2 ரூபாய் காயின் வச்சு ஒரு பீஸும் கட் பண்ணிக்கிட்டேன். 2 பீஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா ரெட் ரோஸ் வந்துட்டு 2 ரோஸ் இந்த மாதிரி இதழ்களை பறித்து எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன சைஸ் ஊசி, நூலும் அதே மாதிரி துணி தைக்கிற சின்ன சைஸ் நூல், அதோட கடைசி பக்கம் இந்த மாதிரி ஒரு குண்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் அட்டையிலேருந்து நம்ம தைக்கும்போது வெளியில் வராது. அப்புறமா கொஞ்சம் நந்தியாவட்டை மொக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊசி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச அட்டையோட அடிப்பக்கம் இருந்து குத்திக்கிட்டு ஒவ்வொரு மொக்கா நந்தியாவட்டை மொக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மொக்கோட தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா, காம்பு பகுதியில் சென்டரில் குத்தி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குத்தும்போது மொக்கு வந்துட்டு நம்ம தைச்ச பின்னாடி ஆடாது, ஆடி விழுந்துடாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி மொக்கோட நடுப்பகுதியில் குத்தி தைச்சிக்கலாம். மொக்கு இல்லை, காம்போட நடுப்பகுதியில் குத்தி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மொக்கா நம்ம எடுத்து வச்சு அட்டை சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. தைச்செடுக்கிறது கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு ஜடப்பிள்ளை ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்குலாம் வச்சு விட்டோமா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைனாக தைக்கும் போதே காம்பு வந்து இடிக்கும். அதனால் பூவோட காம்புகளை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி தைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தைக்கும் போதே நீங்கள் காம்புகளோட வரிசையை பார்க்க வேண்டாம், மொக்கோட வரிசையை பாருங்கள். ஒரு மொக்கு இன்னொரு மொக்கு கூட மோதிக்கிட்டு கேப் இல்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு முடி போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒரு குட்டி ரவுண்ட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, காயின் வச்சு கட் பண்ணி, அந்த ரவுண்ட்லேயே இதே மாதிரி காம்புகளை கட் பண்ணிட்டும் தைச்சிக்கலாம், இல்லை தைச்சிட்டும் காம்புகளை கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு மொக்கா எடுத்து வச்சு லைனாக ரவுண்ட் ஷேப்பில் தைச்சிக்கலாம். குட்டி ரவுண்ட் ரெடி பண்ணியாச்சு. குட்டி ரவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பெரிய ரவுண்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதோட நடுப்பகுதியில் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். ஊசி வந்துட்டு அந்த நம்ம பெரிய ரவுண்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி குத்திட்டு, ஏன்னா ரோஸ் பெட்டல்ஸ் நீளமாக இருக்கிறதுனால சென்டர்லேயே குத்திக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸை இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி 2 சைடும் மடித்து எடுத்துகிட்டு தைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பெரிய ரவுண்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டை விட்டு கொஞ்சமாக உள்ளே தள்ளி வச்சு தைச்சிக்கலாம். அந்த மாதிரி தைக்கும்போது நல்லா வெளியில் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி, உள்ளுக்குள்ளே ரெட்டாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு சுற்று வந்துட்டு பெட்டல்ஸோட நடுப்பகுதியில் ஒரு டைம் குத்தி தைச்சிக்கலாம். பெட்டல்ஸ் வந்து விரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸாக ஒன்று மேலே ஒன்றா கொஞ்சம் தள்ளி தள்ளி லைனாக வச்சு அடுக்கிக்கலாம். பெட்டல்ஸ் வந்துட்டு பெட்டல்ஸோட மேல் பகுதி வந்துட்டு கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி, கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க. இதில் வந்து டேமேஜ் ஆகாத பெட்டல்ஸ் வைக்கும்போது தான் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸாக வச்சு குத்தி தைச்சிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். அந்த காம்புகள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் பெட்டல்ஸோட கீழ்ப்பகுதியில், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் கட் பண்ணிடலாம். நம்ம ஜடப்பிள்ளையை பார்க்கும்போது நந்தியாவட்டை மொக்கும் லைட்டாக தெரியணும். நந்தியாவட்டை மொக்கை வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு மறைச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் இறக்கி வச்சு தைச்சிக்கோங்க. இந்த ஜடப்பிள்ளை நந்தியாவட்டை மொக்கு மட்டும் இல்லை, குண்டுமல்லி மொக்கில் தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு சுற்றியும் நம்ம கேப் இல்லாமல் இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு, நம்ம குட்டி ரவுண்டு நந்தியாவட்டை முக்கில் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு தைச்சிக்கலாம். இதை வந்து தைக்கும் போது ஒரு ப்ளஸ் மாதிரி தைச்சோமா போதும், எல்லா இடத்துலையும் குத்தி தைக்க வேண்டாம். ப்ளஸ் மாதிரி தைச்சமாவே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். தைச்சி முடிச்சுட்டு சென்டரில் ஒரு பேட்ச் வச்சுக்கலாம். இந்த பேட்ச் வந்துட்டு எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ரேட்டும் ரொம்ப கம்மி. ஒரு பேட்ச் 6 ரூபாய் 7 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பேட்சோட பின்னாடி பக்கம் இந்த மாதிரி நம்ம ஊசியை கோர்த்து எடுத்துக்கலாம். கிளாத் வச்சு தான் தைச்சிருப்பாங்க, ஈஸியாக ஊசி இறங்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஜடப்பிள்ளையோட நடுப்பகுதியில் குத்தி தைச்சிட்டு பின்னாடி திருப்பி ஒரு நாட் போட்டுடலாம், அதாவது ஒரு முடிச்சு போட்டுக்கலாம்.
முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எத்தனை ஜடப்பில்லை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். மணப்பெண் அதாவது ப்ரைடலுக்கெலாம் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஜடையில் கட்டுறதுக்காக, குட்டி பசங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ஜடையில் கட்டுறதுக்காக ஒரு பெரிய ஊசியில் நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி ஜடப்பிள்ளையோட அடிப்பக்கமாக கோர்த்து எடுத்துக்கலாம். இப்படி கோர்த்துக்கும் போது ஈஸியாக நம்ம ஜடையில் கட்டிக்கலாம். இந்த நூல் வந்துட்டு கருப்பு கலர் நூல் ஜடை கலர்லேயே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஜடப்பில்லை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி எத்தனை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஜடப்பில்லை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.